வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களினுடைய செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் இதுவரை எழுப்பி வந்த கேள்விகளையும் எடுத்து வைத்திருந்த கருத்துக்களையும் சரி, அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகளையும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேள்விகளின் மூலமாக அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு, ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தொடுத்த வழக்கின் மீது 3 நாட்கள் விசாரணை நடைபெற்று அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை ஆளுநர் தரப்பிற்கு எழுப்பி இருக்கின்றனர். அதில் மசோதாக்களை கிடப்பில் போடுவது தொடர்பாக குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். மசோதாக்களை கிடப்பில் போட்டு மாநில அரசுக்கு அதனுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்று ஆளுநருக்கு அழுத்தம் திருத்தமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் ஒன்றிய அரசுக்கும் பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அதில் ஒன்று, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதா மீது அவர் எப்போது அந்த மசோதா மீதான முடிவுகளை அறிவிப்பார் என்றும் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்ப இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக தமிழ்நாடு ஆளுநர் இருந்து வருகிறார் என்பது அனைவரும் அறிந்த செய்தியாக இருந்தாலும் இன்றைக்கு நீதிமன்றம் பல அழுத்தமான விஷயங்களை, கருத்துக்களை இதில் முன்வைத்திருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் CPM கட்சியின் சார்பில் திரு சிந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரஜினி நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். 3 பேருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், பொதுவாகவே ஆளுநர் மீதான இந்த விமர்சனங்கள் எல்லாமே அவர் அரசுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை, மசோதாக்களை அனுப்பினால் அவர் கிடப்பில் போட்டு வைக்கிறார், அவர் தனியான ஒரு அதிகார மையமாக செயல்படுகிறார், இப்படியெல்லாம் பொதுவாக எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, ஜனநாயக அமைப்புகள் கேள்வி எழுப்பினாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றமே அந்த கேள்விகளை எல்லாம் ஆளுநரை நோக்கி எழுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே எப்படி பார்க்குறீங்க? அதாவது தொடர்ந்து இந்த ஆளுநர் RN ரவி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக தளபதி முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு எதிராக, அவருக்குன்னு அல்ல, அவர் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு அமைச்சரவை. அந்த அமைச்சரவை எடுக்கிற தீர்மானம் மட்டுமல்ல, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவுகள், அதாவது மசோதாக்கள் கொண்டு வருவது, மக்கள் நலன் சார்ந்த அது திட்டங்கள். இந்த திட்டங்கள் சட்டங்களாக கொண்டு வந்த பிறகு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆளுநர் அதை என்னென்னு அதை முடிவு செய்து மேலே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் இது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறது, கிடப்பில் போடப்பட்டு வருகிறது. பல்வேறு தருணங்களில் உச்சநீதிமன்றம் இது பற்றிய அதாவது விசாரணை வரும்போது ஒரு சட்ட முன்வடிவை ஒரு ஆளுநர் என்ன செய்யலாம் என்று அது சொல்லியிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்ட முன்வடிவை ஆராயும் போது நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா அதை ஆராயலாம், ஆராய்ந்து தனக்குன்னு ஒரு சந்தேகம் வந்தாக்க திருப்பி அனுப்பலாம், திருப்பி அனுப்பலாம், மறுபடிக்கும் வந்தாக்க உடனே அதை அனுப்பி வைப்பது, அதில் முடிவெடுப்பது தான் அவருடைய ஆளுநருடைய கடமை. ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போடப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய அதிகாரம் கிடையாது. அதாவது அதிகாரத்தின் என்னன்னாக்க அனுமதி வழங்கணும், அந்த சட்டம் முன்வடிவு இல்லைனாக்க நிறுத்தி வைக்கணும், அடுத்து நிராகரிக்கணும், நிராகரிக்கலைனாக்க திருப்பி அனுப்பணும், அந்த கேட்கணும் என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருக்கோம், என்ன காரணம் இதெல்லாம் சொல்லணும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அதை கேட்டிருக்கிறது. என்ன கேட்டிருக்குன்னா, இந்த சட்ட மசோதாவில் ஆளுநர் என்ன அனுப்புகிறார், ஏன் குறிப்பில்லை, மேலே அனுப்புகிறார் என்றால் அந்த குறிப்பு ஏன் அவர் எழுதவில்லை, அப்படி எழுத வேண்டாம் என்று இருக்கிறதா. அதே போல் தமிழ்நாடுடைய அரசுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் RN ரவிக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா, குறிப்பு ஏதும் இல்லாமல் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஏன், அதை போல மசோதாவை அனுப்பும் போது காரணம் தேவையில்லை என்று ஒன்றிய அரசினுடைய வாதத்தை நாங்கள் ஏற்க முடியாது. அரசியல் சாசனம் சொல்லியிருக்குன்னா 200, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 200, 201 அதன்படி அட்டர்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர், ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞருடைய விளக்கத்தை நாங்கள் ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த மசோதாவை ஆளுநர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும், இன்னென்ன காரணங்களை நான் அனுப்புகிறேன், இது இதில் எனக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்து நான் அதெல்லாம் மறுபரிசீலனை செஞ்சு மறுபடிக்கும் அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதெல்லாம் காலக்கெடு இல்லாமல் போட்டு வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கையாளாக இருந்து கொண்டு ஆளுநர் மாளிகை என்பது ஒரு காவி மடமாக இருந்து
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய கிளை அலுவலகமாக மாநிலத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு நமக்காக எதிராக தமிழ் மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு ஆளுநர் இருக்கிறார் தான் இந்த குற்றச்சாட்டு. அதைத்தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். கேட்டிருக்கிற கேள்வி அது ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஆளுநர் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மசோதா சட்டத்திற்கு புறம்பாக இதை நிறுத்தி வைக்க முடியும். அது ஆளுநருக்கு பவர் இருக்கு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க வருவோம். அடுத்து துணைவேந்தர் நியமனத்தின் போது தங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று கருத்து பார்க்கப்படுகிறது. தமிழக அரசினுடைய முடிவு தன்னிச்சையாக இருக்கிறது. இப்போ நாங்கள் முடிவு துணைவேந்தர் சொல்கிறோம், அந்த முடிவில் ஆளுநர் எடுக்கிறாரு. இவர் அந்த முடிவின்படி அரசு வேற முடிவு எடுக்குது. அதில் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்களே வேறு மாதிரியான உறுப்பினர்கள் நான் செயல்படாமல் ஆளுநரை செயல்படாமல் ஆக்குதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. தேர்வு குழுவில் யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு, அந்த குழுவினுடைய உறுப்பினர்களை சில நேரத்தில் அதனை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்துகிறது. ஆளுநர் தன்னுடைய விவரங்களை செயல்படாமல் ஆக்குகிறது. துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யூஜிசி உறுப்பினரை சேர்க்கணும்னு சொல்றாங்க. இது கடிதம் மூலம் நாங்கள் தகவல் கொடுத்துருக்கிறோம். அந்த தகவல் கொடுத்த மட்டுமல்ல, குடியரசுத் தலைவருக்கு நிராகரிப்பதற்கு எதிராக தங்கள் நலன் எந்த விதத்திலும் இதை என்னங்கிறத நாங்கள் சொல்லிருக்கோங்கிறவெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நீதிபதிகள் மிக தெளிவாகவே இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன எழுப்பியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அட்டர்னி ஜெனரலுக்கு இதான் குறுக்கிட்டு சொல்கிறது என்னன்னா, சட்டப்பேரவை மூலம் அனுப்பப்பட்ட மசோதாவின் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை கேட்கறது அவங்க வேலை. அடுத்து அந்த வெளிப்படையாக நீ கேட்கணும். அதாவது ஆளுநர் வெளிப்படையாக இருக்கணும், நீ வச்சுக்க முடியாது, மௌனம் சாதிக்க முடியாது. அடுத்து இது இல்லை என்றால் ஆளுநர் மனதில் என்ன இருக்கிறது, நீங்க உங்க மனசுல என்ன இருக்கு, நீங்க அது மௌனமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஒரு அரசுக்கு தெரியும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது சட்டப்பூர்வமாக அமைச்சரவை தீர்மானம், அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற்று உங்களுக்கு அனுப்பும் போது அதை கிடப்பில் 3 வருஷமா போட்டிருக்காங்க. அப்படின்னா அதன் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு இந்த ஆளுநரை மிக தெளிவாக எனக்கு 10ஆம் தேதிக்கு சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மிக தெளிவாக ஆணி உச்ச தலையிலே சுத்தி வைத்து ஒரு ஆணி வைத்து சுத்தியால அடித்திருக்கிறது. இந்த ஆளுநருக்கு என்ன இதெல்லாம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக ஆளுநர்களை நியமித்து வேண்டும். மற்ற மாநிலங்கள் அது கிடையாது, அவங்களுடைய மாநிலங்கள் அது கிடையாது. சிக்கல் இல்லை, இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சிந்தன், இப்போ ஆளுநர் தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களும் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த அறிவுறுத்தல்களும் அப்படிங்கறது குறித்து உங்களுடைய பார்வை. கனெக்ஷன் சரி பண்ணிட்டு கூட பேசலாம். சிந்தன், கேக்குதா நான் பேசுறது? அதான் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. நான் பேசுறது கிளியரா இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க. கிளியரா இருக்கு சிந்தன், நீங்க பேசலாம். அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் ஆளுநர் மீதான தமிழ்நாடு அரசு தொடுத்திருக்கின்ற அந்த வழக்கில் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற அந்த அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய பார்வை. அதான் நாம ஆளுநருக்கு எதிராக ஒரு மாநிலம் போராடி கொண்டு இருக்கிறது, மாநில மக்களுடைய சார்பாக அரசு போராடுகிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு முதல்வருடைய அதிகாரமோ அல்லது சட்டமன்றத்துடைய அதிகாரமோ சம்பந்தப்பட்டதல்ல. சட்டமன்றத்தை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே நம்முடைய அதிகாரம், நம்முடைய ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது. சோ நம்முடைய ஜனநாயகத்துக்கு மேல் ஒரு நபராக அமர்ந்து கொண்டு இன்னைக்கு ஆளுநர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை. அததான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பட்டவர்த்தனமாக்கி எல்லாரும் முன்னாலே அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிற கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க அரசியல் சாசனத்துடைய 200, 201 2 பிரிவுகளை காட்டி அந்த வக்கீல் வாதாடும் பொழுது அவங்க சராமாரியான கேள்விகளை கேட்கிறாங்க. யாரிடம் ஆலோசனை பெற்றார், கிடப்பில் போட்டு வைப்பதற்கான காரணம் என்ன, 3 வருஷம் எப்படி நிறுத்தி வைக்கலாம், நீங்க ஏற்கனவே திருப்பி அனுப்பிச்ச மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய ஒரு சட்டமன்றத்துடைய முடிவை மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கான நோக்கம் என்ன, அப்படின்னா தள்ளி வைக்கிறது, ஒத்தி போடுவது மட்டும்தான நோக்கம். இதெல்லாம் நீதிபதிகள் கேட்ட கேள்வி. நாளைக்கு நீதிபதிகள் என்ன தீர்ப்பு தராங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா தீர்ப்பு உண்மையில் மக்கள் சொல்ல வேண்டியது. நீதிபதிகளுடைய தீர்ப்பை மட்டும் நம்பி நம்ம இல்லை. ஆனா இந்த வழக்குக்கு நாம் சென்றதற்கு காரணம் போராடுவதற்கான அத்தனை வழிமுறைகளிலும் நாம் போராடுவோம் என்பதுதான்.
அதனால தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பை, மக்களுடைய உணர்வை பிரதிபலித்து நாம் எல்லா வகையிலும் போராடுகிறோம். அதுல நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் போராடுறோம். சுப்ரீம் கோர்ட்டின் இந்த கேள்வியை கேட்டுக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி. இவையெல்லாம் நம் கேள்விகள். அதுதான் நான் சொன்ன தொடக்கத்திலேயே. அதாவது தொடர்ந்து இங்கே வந்து அரசியல் கட்சிகளும் சரி ஜனநாயக அமைப்புகளும் எழுப்பிய கேள்விகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விகளாகவே வந்திருக்கு அப்படிங்கிறது தானே இதில் பார்க்குறோம் நம்ம. ஆமா, நீங்க ஒரு மாநிலத்துக்கு அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்தணும்? மாநில மக்கள் ஏன் தனக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும்? இது மாதிரி ஆளுநர்னு ஒருத்தரை மேல இருந்து நியமிச்சு அவரு வைக்கிறதுதான் சட்டம், அவரு நினைக்கிற மாதிரிதான் நிர்வாகம் நடக்கும்னு ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. 6 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு குறைபாடு வருகிற பொழுது அதை அரசியல் செய்வதற்கு எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா அந்த நிர்வாகமே சீர்குலைந்திருக்கிறது என்று பார்த்தால் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆளுநர் தானே இருக்காரு. ஆளுநரை யாராவது கேள்வி கேட்டாங்களா? அப்போ ஒரு நிர்வாகத்தை, ஒரு கல்லூரி நிர்வாகத்தை சீர்குலைக்கிற 6 பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தை சீர்குலைத்திருக்கிற கிரிமினல் குற்றத்தை ஆர்.என். ரவி செய்திருக்கிறார். 12 மசோதாவும் முக்கியமான மசோதாக்கள். அப்போ ஒரு 12 மசோதா செயல்படவில்லை என்கிற அதான் அந்த நிலைமையில அவர் நிறுத்தி வச்சிருக்கிற காரணத்தினால அரசு எடுத்த முடிவுகளை அவர் தாமதப்படுத்தி இருக்கிறார். 3 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுத்த முடிவுகளை தாமதப்படுத்தி இருக்கார். எனவே இந்த கேள்விகள்ங்கிறது மக்களுடைய கேள்விகள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா வேறு வகையில் பதில் சொல்ல வைப்போமே தவிர இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கோ இந்த போராட்டத்தை தாமதப்படுத்துவதற்கோ நம்ம செய்ய போறது இல்லை. அதற்கான வழிமுறையே கிடையாது. இந்த ஆளுநரும் பாஜகவுமே அதற்கு பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக பேசலாம் சிந்தன். தொடர்ந்து திரு ரஜினி, உங்களுடைய பார்வையை முதல்கட்டமாக பதிவு செய்யுங்க சுருக்கமாக. நம்ம அடுத்தது செப்டம்பர் 18, 2021 ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் பதவியேற்கிறார்கள். அப்படி பதவியேற்கிற பட்சத்திலே அவர் ஆற்றிய உரையை சற்று நான் இங்கே தெளிவுபடுத்தலாம் என்று விரும்புகிறேன். I am looking forward to being at the service of the people of Tamil Nadu to the best of my ability and the space that the constitution gives me. எனது இயன்றளவு மற்றும் அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுக்கும் இடத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று தன்னுடைய பதவியேற்பிலே ஆவலுடன் தெரிவித்து தமிழ்நாட்டிற்கு வந்த ஆர்.என். ரவி அவர்கள் இன்றைக்கு வந்து 4 ஆண்டை நிறைவு செய்ய போகிறார். இந்த 4 ஆண்டிலே அவர் என்ன மக்களுக்குரிய சேவையை செய்தார் என்று ஒரு விளக்கம் அளித்தால் நன்றாக இருக்கும். ஆளுநர் மாளிகை அதுக்கான விளக்கத்தை மக்களுக்கு அளித்தால் நன்றாக இருக்கும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சட்டப்பேரவையிலே ஆளுநர் அவர்கள் பேசி முடித்துவிட்டு வெளியே வந்த 1 நிமிடத்திற்குள்ளாகவே ஆளுநர் மாளிகையிலிருந்து ட்வீட் வருகிறது. இதை பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் தான். ஆளுநர் மாளிகையில் இவர் ஆளுநர் மாளிகை பேசாமலே திரும்பி வந்துட்டு அது ஆல்ரெடி ஸ்கிரிப்டடாகவே போகுது. இங்கே ஸ்கிரிப்டட் ஆகிட்டு அங்கே அவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வர வழிக்குள்ள அவருடைய முழு இதையும் வந்து ட்வீட்டாக போடுறாங்க. அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையும் ஆளுநரும் மிக கூடிய விரைவிலே என்ன சேவை செய்தோம் என்று இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சட்டப்பேரவையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2022 முதல் ஆளுநர் உரையை அவர் வாசிக்கிறார். 2023 அம்பேத்கர் பெயரை பேச மறுக்கிறார், பெரியார் பெயரை பேச மறுக்கிறார், கலைஞர் பெயரை மறுக்கிறார், காமராஜர் பெயரை விடுகிறார். பிறகு பேரவைத் தலைவர் அவர்கள் குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அவர் விடுபட்டு பேசிய அனைத்தும் குறிப்பில் வந்து ஏறாது. முதல்வர் பேசிய பேச்சு தான் குறிப்பில் ஏறும்னு சொல்கிறாரு. அதே போல் சென்ற வருடம் 2024 அதே போலவே வருகிறார். தேசிய கீதம் பாடவில்லை என்று எப்படி இந்த வருடம் சென்றாரோ அதே போல போன வருடமும் சொல்லிவிட்டு செல்கிறார். வருடத்திற்கு அவர் வருவதே ஒரே நாள் தான் சட்டமன்றத்திற்கு. அந்த உரையை கூட அவரால் படிக்க முடியாமல் திணறி அடித்து கொண்டு செல்கிறார். இன்றைக்கு சரியான பதிலை உச்சநீதிமன்றம் அவருக்கு தந்திருக்கிறது. ஒரு மக்களுடைய அருமை நண்பர் சிந்தன் அவர்கள் நன்றாக சொன்னார். இது மக்களுடைய கேள்விகள், உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் என்று. நிச்சயமாக ஒரு ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர் செயல்பட. எனக்கு இதில் ஒரே ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன் பாஜக ஆளும் மாநிலங்களிலே ஆர்.என். ரவி தமிழ்நாடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாஜக ஆளும் மாநிலங்களிலே ஏன் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே சண்டை வருவதில்லை? நீங்கள் மேற்கு வங்கத்தை எடுத்துக்கலாம், தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டான். இங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலே ஆளுநருக்கும் அங்கே ஆளும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனையாகவே இருக்குது.
ஒருவேளை மத்திய அரசு இவர்களை ஒரு கைப்பாவையாக வைத்து ஆட்சி நடத்தலாம் என்று துடிக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதுக்கு 1% கூட வாய்ப்பில்லை. மிகவும் நல்ல ஆட்சியை இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதனால மிக வரவேற்கிறேன். உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பதை மொத்தம் 8 கேள்விகளை ஆளுநரை நோக்கி எழுப்பியிருக்கிறது. அதற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்தாசன் சார், இப்போ இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இவ்வளவு காலம் நீங்கள் மசோதாக்களை கிடப்பில் போட்டு வச்சுருக்கீங்க, ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க, எந்த விதமான ஆதாரங்களும் ஆவணங்களையும் நீங்கள் கொடுக்கவே இல்லை, எதற்காக நிறுத்தி வச்சுருக்கீங்கிற காரணத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதற்கான காரணங்களை சொல்லுவதற்கு இவங்க தயாராக வருவாங்களா? அது சொல்லணும். அப்புறம் எதுக்கு மௌனமாக இருக்குங்கிறது தானே கேள்வி. நீங்கள் வேக இருக்கிற முடியாது. ஒரு ஆளுநர் அதான் நிறுத்தி வைக்கவோ அல்லது அது மேலே நடவடிக்கை எடுக்கவோ அது மறுபடியும் திருப்பி அனுப்பி வினாக்கள் எழுப்பவோ முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது 200வது அரசியலமைப்பு சட்ட உறுப்பு சொல்லும்போது அதன்படி ஆளுநர் அவர் எதற்காகங்கிறது கருத்தை சொல்லணும். ஆனால் இதுவரை அவர் இது போன்ற அரசியல் நடவடிக்கைகள் நீ பார்த்தீர்கள் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தெலுங்கானா மாநிலம், அந்த புதுவை மாநிலம், 2க்கும் ஒரு ஆளுநர் நம்ம மாநிலத்தைச் சேர்ந்தவர் இருந்தார். மாட்டு சிறுநீரை குடித்தால் நல்லது என்று சிபாரிசு செய்தவரும், அதை போல ராமாயணம் படித்தால் குழந்தை பிறக்கும் என்று சிபாரிசு செய்தவரும் ஒரு மருத்துவர், ஒரு அம்மையார், தமிழிசை என்று பேர் உடையவர். அவர் அந்த 2 மாநிலங்களில் ஆளுநராக இருக்கும்போது இது போல ஒரு வழக்கு போட்டார் சந்திரசேகரம். அவர் கொடுக்கும்போது அந்த வழக்கு போடும்போது நீண்ட நாள் கிடப்பில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பொழுதே உச்சநீதிமன்றம் சந்திரசூட் கேட்குறாரு, அந்த அமர்வு கேட்குது. இதை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே கலகலர் என்று அதெல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த அப்பொழுது தேக்கி வைக்கப்படும். ஆளுநர் 200வது அந்த அரசியலமைப்பு சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மாறக்கூடாது, உங்கள் மனதில் என்ன நினைத்திருக்கிறீர்கள் என்று மிக தெளிவாக மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது என்று சொல்லியிருக்கு அப்போவே. சரி, அப்போ அதை போலதான் இந்த கருத்து. ஆளுநரை பற்றி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதாவது தலைவர் தளபதி அவர்கள் மு.க. ஸ்டாலின் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆளுநரை இது போல கிடப்பில் போடப்பட்ட 3 ஆண்டுகள கிடப்பில் அவ்வப்போது பாராளுமன்றத்திலே எம்பிக்களை விட்டு பேச வைத்தார். அதை போல அனைத்து கட்சி உறுப்பினர்களை அழைத்து கொண்டு மனு கொடுத்தார். பிரதமரிடம் கொடுத்தார், அமித்ஷாவிடம் கொடுத்தார், மேலும் குடியரசுத் தலைவரிடம் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது முதலமைச்சரே முன்னால போய் அவர் பேசியிருக்காரு. அதற்கு முதல் வருஷமே போய் ஜனவரி மாதம் 23ஆம் வருஷம் நினைக்கிறேன் அவர் போய் பேசியிருக்காரு. அப்ப பேசும்போது இந்த ஆளுநர் தகுதியற்றவர், இந்த ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார், இந்த ஆளுநர் மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கிடப்பில் போடுகிறார், இவர் இருக்கக்கூடாது, ஆகவே இவர் நீக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாகவே குடியரசுத் தலைவருக்கு எழுதினார். அது சொல்லிட்டு சொல்றாரு, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது. ஒரு ஆளுநர் சட்டத்தின் முடிவை முறையீட்டு அதிகாரியாக இருக்க முடியாது. மிக தெளிவாக சொல்றாரு, ஒரு சட்டத்தின் முடிவை முறையீட்டு அதிகாரியாக இருக்க முடியாது. அதாவது அவர் விசாரிக்கிறது வைக்கிறதுங்கிறதுல கிடப்பில் போட முடியாது. அடுத்து ஒரு ஆளுநர் சட்டத்தின் முடிவை முறையாக இருக்க முடியாது. மக்கள் விருப்பம் தான் அரசு சட்ட முன்மொழிவை கொண்டு வருது, அதன்படி நிறுத்தவும் அதிகாரம் இல்லை. இதை சொல்றாரு. சொன்ன மட்டும் இல்ல, குற்றவாளிகள் மீது நாங்க வழக்கு வருது, விசாரணை சிபிஐ கேட்கலாம், நாங்க குற்றவாளியை விசாரணை எடுக்கணும். யார் யார் சொல்றாரு? அதுல விஜயபாஸ்கர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தவர், ஊழல் செஞ்சிருக்காரு. அப்புறம் கேசி வீரமணி ஊழல் செஞ்சிருக்காரு, வணிகத்துறை அமைச்சராக இருந்தவர். போக்குவரத்து மந்திரியா இருந்தவர் அவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரும் ஊழல் செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க சிபிஐ கேட்குது, நாங்க அனுப்பி வச்சோம், இதுவரை ஆளுநர் முடிவெடுக்கல, கிடப்பில் போட்டிருக்காரு. அடுத்து சொல்றாரு, மக்கள் விரோத பேச்சு பேசுறாரு. இந்த இப்ப சொன்னார்ல நண்பர், மக்கள் விரோத, அதாவது சனாதனத்தை பத்தி பேசுறாரு, திருவள்ளுவரை பத்தி தவறா சொல்றாரு, அம்பேத்கரை தவறா சொல்றாரு, பெரியாரை பத்தி தவறா சொல்றாரு, பேச மறுக்கிறாரு. தமிழகம் தமிழ்நாடு என்று சொல்வதை விட்டுவிட்டு தமிழகம் என்று சொல்கிறார். லட்சணை அரசனுடைய முத்திரை இருக்கிறது, லட்சணை அதை போட மறுக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி அவர் கடிதம் எழுதுகிறார். கருத்தியல் ரீதியாக யுத்தம் செய்கிறார், எதிராளியாக செயல்படுகிறார். மக்களோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடு நல்லிணக்கம் பேண மறுக்கிறார். அது மட்டுமல்ல, நான் சொன்னது இந்த கருத்துக்கு பிறகு அவர் சொல்லும்போது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக நலனுக்காக இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்
பொதுவெளியில் தேவையற்ற கருத்துக்களை பேசுகிறார். Okay. ஆகவே கண்ணியமற்ற ஆளுநர் மலிவான அரசியல் செய்பவரை கிண்டி மாளிகையில் இருந்தும் உடனே அகற்றப்பட வேண்டும். இதைத்தான் அவர் கோரிக்கை வைத்தார் குடியரசுத் தலைவருக்கு. இதுவரை 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த மனு கொடுத்தவும் 1 வருஷம் ஆச்சு. திமுக எம்பிகள் கொடுத்தார்களே, மாற்றுக் கட்சி எம்பிகளும் பேசினார்களே, இதுவரை என்ன நடவடிக்கை? அரசியலமைப்பு சட்டம் எதற்காக? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மக்கள் நலன் சார்ந்த அவருக்கு வந்து உறுதிமொழி எடுத்து தான் செய்கிறார். ஆனால் உறுதிமொழி எடுக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த சட்டத்திற்கு நான் வந்து அதற்கு என்னுடைய கடமையை செய்வேன். தெரிந்தோ தெரியாமலோ அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை வெளியிட மாட்டேன் இவ்வளவு சொல்லிவிட்டு அரசாங்கத்தினுடைய செய்திகளை இவர் வெளியிடுகிறார் பொதுவெளியில் என்று சொன்னால் அவர் மீது என்ன நடவடிக்கை? அப்ப 200 அரசியலமைப்பு சட்ட உறுப்பு காப்பாற்றுதுன்னு சொன்னா அப்புறம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம நடக்க முடியுமா? அதாவது இவங்க நினைக்கிறபடி நடக்க முடியுமா? அதனால தான் இந்த உச்ச நீதிமன்றம் கேட்குது. நீ என்ன சொல்ற? பேரறிவாளன் கேஸ் அவருடைய வழக்கு என்னாச்சு? கடைசி வரையும் அவர் வந்து வெளியிடலை, அவர் விடுதலை செய்யல. அதிமுக காரன் 3 பேரையும் விடுதலை செஞ்சாங்க. அங்க வந்து தருமபுரியில் இலக்கியப்பட்டியில் எரித்து மாணவிகள் கொல்லப்பட்டார்களே, ஹேமலதா அது போன்ற அவர்களே, அந்த வழக்கில் சிக்கியவர்களை உடனே கையெழுத்து போட்டு ஆளுநர் விடுதலை செஞ்சாரு. ஆனா பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ்காந்தி கொலையில் இருந்தவர்கள் 32 வருஷம் மேல இருந்தா வெளியிடையா விடுதலை செய்யறையா இல்லையான்னு கேட்ட பிறகுதான் நாகரத்னா என்று அவர்கள் நாகேஸ்வரன் என்று நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டி பிறகு விடுதலை செய்தார். இப்படி இருக்கா இல்லையா? அப்ப உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு 10ஆம் தேதிக்குள்ள இவர் சொல்லணும். இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன செயல்படுதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக நீதிமன்றம் என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. பேசுவோம் நாம. சிந்தன் சார், இப்போ என்னன்னா இது இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் வந்து ஒன்றிய அரசுக்கும் கேள்வி எழுப்புகிறது. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு 2 மசோதாக்களை ஆளுநர் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னா இப்போ அந்த மசோதாக்களும் ஏறத்தாழ 3 ஆண்டுகளாக அப்படியே இருக்குன்னா அப்போ எப்போ அதன் மீதான முடிவை குடியரசுத் தலைவர் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க வந்து அவங்க எழுப்பியிருக்காங்க. அதுவும் முக்கியமான மசோதாக்கள் 2மே அப்படின்னு. சிந்தன் கேக்குதா? கேக்குது. அதாவது நீங்க என்னதான் கேட்டீங்களான்னு முதல்ல கேட்கல. அதாவது இப்போ ஆளுநர் RN ரவி ஒரு சிக்கல்களை ஏற்படுத்ததான் முயற்சி பண்றாருங்கிறது உச்சநீதிமன்றத்துல அம்பலம் ஆயிடுச்சு. அதனாலதான் கிடுக்கிப்பிடி போட்டுதான் கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. அதாவது நீங்க ஒருவேளை இந்த சட்டத்துக்கு அனுமதி அளிக்கலைன்னா எந்த காரணத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆர்டிகிள், அதாவது அரசியலமைப்பு சட்டத்துடைய 200வது பிரிவையே எடுத்து வச்சு ஜஸ்டிஸ் பர்திவாலா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எங்கேயும் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற பிரிவே அதுல இல்லையே, நீங்க வந்து அனுமதியை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லுவது கூட என்ன காரணத்தினால நீங்க எங்கேயும் சொல்லலைன்னா அது வந்து அனுமதியை நிறுத்தி வைப்பது தானேன்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அந்த வைஸ் சான்சலர் நியமனம் பத்தின விஷயத்த கொண்டு வராங்க. அப்போ ஆளுநர் தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் வந்து அதாவது யுஜிசியுடைய விதிமுறைகளை நாம பின்பற்றல. ஆனா என்னன்னா நம்முடைய ஒன்றிய அரசு சட்டத்துக்கு வந்து இது எதிராக இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய ஆமா சட்டமா இருந்தா கூட பரவாயில்ல. அதாவது யுஜிசிங்கிற அமைப்புக்கு சட்டம் கொடுக்கிற அதிகாரம் என்பது நிதி அளிப்பதற்கான அதிகாரம் தான். எந்த ஒரு கல்வி நிலையத்தையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் அவர்களுக்கு நேரடியாக கிடையாது. ஆனா யுஜிசி சில விதிமுறைகளை உருவாக்குது. அந்த விதிமுறைகள் ஒன்றிய அரசு வெறும் 56 பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய ஒன்றிய அரசு 1700க்கும் மேற்பட்ட மாநில பல்கலைக்கழகங்களை தன்னோட வசம் எடுத்துக்கொள்ள விரும்புது. ஆனா அதுக்கான நிதி அது கொடுக்கல. அதுக்கான நிதியை நம்ம மாநிலத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றிய அரசின் சட்டத்திற்கு வரம்புக்குள்ளேயே வராத விஷயத்தை வச்சுக்கிட்டு ஆளுநர் முடிவெடுக்கிறாராம். யுஜிசி ரெகுலேஷன்ஸ் நான் மனசுல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் வாதாடுறாரு. அப்போ அங்கதான் கேள்வி வருது, இது எப்படி சரியா இருக்கும்? இதை நீங்க சொன்னீங்களா? இத வந்து நீங்க அந்த மாநில நிர்வாகத்துக்கு சொன்னீங்க, அரசுக்கு சொன்னீங்களா? அப்படி சொல்லாமே கையில வச்சிருப்பதற்கான காரணம் என்ன? இந்த கேள்வியை கேட்டது ஒண்ணு. முக்கியமான கேள்வி, யார்கிட்ட நீங்க ஆலோசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆளுநர் கிட்ட. அதான் அது. ஏன்னா ஆலோசனைகளை நியமிக்கவும் இல்ல, அந்த ப்ரொசீஜர் எதுவுமே அவங்க பண்ணல. ஆலோசிச்சிருந்தா என்ன இருக்கும்? அவருக்கு அதுக்கான அதிகாரம் உண்டு, ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் உண்டு. எடுத்துட்டு உடனடியா மாநிலத்துக்கு தான் சொல்லி ஆகணும். இப்ப இந்த சட்டத்துல திருத்தம் பண்ற அதிகாரம் அவருக்கு இருக்கா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு அந்த அதிகாரம் உண்டு. இவருக்கு கிடையாது. இவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்.
ஒரு மாநில அமைச்சரவைக்கு ஆலோசனை கொடுப்பது என்று, அதாவது மாநில அமைச்சருடைய ஆலோசனையில் செயல்பட வேண்டும். அதாவது சொன்னதை செய்யுங்கிறது தான். அதாவது ரொம்ப நாகரிகமான வார்த்தையில ஆலோசனையில் செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ்ல செயல்படுங்க. அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதை மீறுவதற்கான எந்த கெப்பாசிட்டியும் கவர்னருக்கு கிடையாது. இன்னொன்னு, ஒன்றிய அரசுக்கு அவர் அனுப்பி வச்சது கூட எப்படி விவாத பொருளா வந்திருக்கு பாருங்க. அதான் சொன்ன, அவரு ஒரு புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறார். என்னன்னா, ஒரு மாநில அரசு மீண்டும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புது. மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிச்சுன்னா ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்பது கட்டாயம். கட்டாயமா ஒரு ஒப்புதல் கொடுத்தாகணும். ஆனா அதை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்ப இது ஒரு புதிய சிக்கலை அவர் உருவாக்கி இருக்காரு. ஒரு வகையில் இந்த புதிய சிக்கலை அவர் உருவாக்கிய காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றத்துல அதிகமா கொட்டும் வாங்குறாரு. இன்னும் கூட அவருடைய காலமே முடிஞ்சு போச்சு பாருங்க. ஆனா கொட்டு வாங்குறதுக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு விதத்துல நம்ம தமிழ்நாடு முதல்வர் சொல்வதுபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜகவை நம்ம பார்த்து சொல்றோம், இவங்க சர்வாதிகாரிகள், இவங்க இது ஒற்றையாட்சியை நோக்கி போறாங்கன்னு சொல்றோம். ஆனா பல பேருக்கு அது புரியாது. சர்வாதிகாரம்னா என்ன, ஒற்றையாட்சினா என்னன்னு. ஆளுநர் நமக்கு ஒரு பச்சை உதாரணமாக இருக்கிறார். மக்கள் முன்னால காமிச்சு, இந்த பாருங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் ஒரு ஆளுநரை வைத்து ஆட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதிமுக இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்டி வைக்க முடிஞ்சது. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வலுவான ஒரு அரசாங்கம் உருவான பிறகு அது நடக்கல. எனவே மக்களுக்கு வித்தியாசம்லாம் தெரியுது. ஒரு உயிர்ப்போடு நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு அரசு என்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குங்கிறதுனால மக்கள் முன்னால காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி கவர்னரை வச்சுக்கிட்டே இந்த கவர்னர் பதவி ஏன் தேவையில்லைன்னு மக்களுக்கும் சொல்ல முடியும். எதேச்சதிகாரத்தை நோக்கி நம்ம போக கூடாதுங்கிறதையும் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றம் நேர்மையாக செயல்பட்டால் இந்த வழக்கில் ஆளுநர் பல முறை குட்டு வாங்குவார். தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு சாதகமாகத்தான் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. அதாவது சட்டத்தின் வழியிலேயே போய் இந்த ஆளுநரினுடைய செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து சொல்வது அப்படிங்கிறது. திரு ரஜினி, இப்போ தொடர்ந்து இன்னொரு நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுக்கு எதிராக அவதூறுகளையே பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றம் ஒரு பெரிய ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நீதிமன்றமே சொல்லுகின்ற அளவிற்கு அந்த விஷயம் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இது எல்லாமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் நல திட்டங்களை திசை திருப்பி மக்களை குழப்புகின்ற ஒரு முயற்சியாக நீங்க பாக்குறீங்களா, இல்ல இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அஜெண்டா அப்படின்லாம் கட்சிகள் சொல்ற மாதிரியான விஷயமா? அது ஆக்சுவலா ஆர்எஸ்எஸ் ரவிக்கு நீதிமன்றம் இது போன்ற வேண்டுகோளையும் இது போன்ற கண்டனத்தையும் தெரிவித்திருந்தால் பரவாயில்லை. அவர் ஒரு தமிழ்நாட்டின் ஆளுநர். அதில் அவர் ஆளுநருக்கு முன்பாக நம்முடைய மாநிலமாக தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறது. இது அவரால் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானமாக தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு பக்கம் தன்னுடைய ஆட்சியால் மக்களை தரம் உயர்த்தி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். ஆனால் இவருடைய இது போன்ற செயல்களால் தமிழ்நாடு உச்ச நீதிமன்றத்திலே சற்று பின்வாங்குகிறது. சற்று அவர் தமிழ்நாடு என்ற பேருக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஆளுநர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி ஆட்சி என்பது சீரோடு சிறப்போடு உச்ச நீதிமன்றமே சென்ற மாதம் பாராட்டியது. சிறப்பாக ஆட்சி நடைபெறுகிறது. ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் அவருடைய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலேயே தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு அரசை பாராட்டி இருக்கிறார். ஆனால் ஒரு ஆளுநரால் தமிழகத்திற்கு இவ்வளவு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவரை குடியரசுத் தலைவர் அலுவலகம் திரும்ப பெற்றால் நன்றாக இருக்கும். அதே போல ஆர்டிகல் 200 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒப்புதல் தரணும், நிறுத்தி வைக்கணும், நிலுவையில் வைக்கக்கூடாது, நிறுத்தி வைக்கணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு சென்ட் பண்ணணும். இது 3 தான் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அவர் நிலுவையில் வைக்கிறார், கிடப்பில் போட்டு வைக்கிறார். ஒன்றே ஒன்று, ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதன் கூட இதை சிந்திப்பான். ரமேஷ் என்ற ஒரு மனிதர், 40 வயது அவருக்கு. 2022ஆம் ஆண்டு கடிதம் எழுதுகிறார் முதல்வருக்கு. ஐயா வணக்கம், 17 லட்சம் நான் ரம்மியில் இழந்து விட்டேன். இழந்து நான் தற்போது தற்கொலை செய்து கொள்கிறேன். ரம்மியிலே இறுதியாக போகக்கூடிய உயிர் எந்தாகத்தான் இருக்கணும். இதற்கு பிறகு யாவருமே
சாவக்கூடாது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று மிகுந்த மன வருத்தத்துடன், அவருக்கு 2 குழந்தைகள், அதை விட்டு அவர் தன்னையே மாய்த்து கொள்கிறார். மாய்த்தவுடன் தமிழக முதல்வர் அவர்கள் அதை ஒரு மனிதாபிமானத்தோடு அணுகி உடனடியாக சட்டமன்றத்திலே அவசர தீர்மானமாக கொண்டு வருகிறார். ரம்மி தடை சட்டம் வேண்டும் என்று. ஒரு அவசர தடை சட்டம் கொண்டு வந்தால் அதற்கு 6 வாரம் தான், இல்லை என்றால் அது காலாவதி ஆகிவிடும். ஒரு 6 வாரத்திற்குள்ளாக அவர் பதிலளிக்க வேண்டும். ஆனால் பதிலளிக்காமல் 5 மாதங்களுக்கு பிறகு அதை திருப்பி அனுப்புகிறார். ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதன் கூட சிந்திக்கக்கூடிய ஒரு உயிர் எனக்கு தெரிந்த ஒரு 30 to 40 மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள். ரம்மியால தன்னையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன வயது முதல் பெரிய வயது முதல் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அவங்க அதில் பணத்தை எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க. அதை திரும்ப எடுக்க முடியாத குடும்பத்தோடு மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்த நேரத்திலும் இந்த கல் நெஞ்சம் பிடித்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அந்த சட்டத்தை திரும்பி ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார் என்று சொன்னால், இந்த ஆளுநர் அண்ணாவின் அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்று உடனடியாக இப்படி போன்ற மனிதர்களை ஆளுநராக தொடர்ந்து அரசுக்கு ஏதாவது குந்தகம் விளைவிக்கும் சார்பிலே இது போன்ற ஆளுநர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அரசுக்கு ஆதரவாக, தமிழக அரசிற்கு ஆதரவாக இன்றைக்கு ஆளுநருக்கு எதிர்ப்பு குரலை எழுப்பி இருக்கிறது. நீதிக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, பேசலாம். நாம் தமிழ்தாசன் சார், இப்போ ஆளுநர் ஆளுநர் உரையை படிக்காமல் போவது அப்படிங்கிறது ஆளுநர் ரவியினுடைய ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக அவர் ஆக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரினுடைய உரையின் மீது எதிர்க்கட்சிகளுடைய அந்த பதிலுரையில் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த குடியரசு தலைவருக்கான உரையை முழுமையாக இங்கே படித்திருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும், இதுதான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் சட்டமன்றங்களிலும் ஆளுநர்கள் இப்படி படிப்பது தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தால், அதற்கு பிறகு இது சரியாகுமா? அது ஆளுநர் ரவிக்கு சொல்லப்பட்ட அறிவுரைன்னு சொல்லிட்டு கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. அவர் தானே பிரதமராக இருக்காரு. இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருக்கிற அவருக்கு கடிதம் எழுதினாரா இந்த ஆளுநர் பற்றி நம்ம முதலமைச்சர்? அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பினார்களா இல்லையா? எல்லோரும் ஒரு போராட்டம், அவருக்கு எல்லா செய்திகளும் வரும். அவ்வப்போது இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் செய்திகள் கொடுக்கும். அவருக்கு தெரியாததா? இந்த ஆளுநரை உடனே மாற்ற வேண்டாமா? இப்பொழுது அவர் என்ன பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியாமல் தான் அதை தொடர்றார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்றாரா இல்லையா? அமித்ஷாவும் இவரும் ஒன்றா இருக்காங்களா இல்லையா? இல்லை அந்த ஆளுநர் தனியாக இந்த மாநிலத்தினுடைய தனியாக போயிட்டாரா? இதைத்தான் நீதிமன்றம் நீங்கள் சொன்னது போல, அவருக்கு சொன்னது போல அன்னைக்கு வருது அந்த செய்தி, உடனே அவர் பாராளுமன்றத்தில் நான் தப்பு செய்யலை அப்படிங்கிற அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, முன்னால் ஒரு மாநில அரசின் நிர்வாகத்தின் அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறுவதில்லை. ஒரு மாநில அரசு நிர்வாகம் கட்டுப்பாட்டில் நடைபெறுவதில்லை. ஆளுநர் மாநில மக்களின் குறை தீர்க்கும் பிரதிநிதிகள் போல செயல்படக்கூடாது. அடுத்து நிர்வாகத்திலோ சட்டமன்ற பொறுப்புகளிலோ ஆளுநர் பங்கெடுக்கக்கூடாது என்று இந்த தீர்ப்பு யாரு சொன்னதுன்னா, அதாவது ஏற்கனவே இருந்த உச்சநீதிமன்ற அமர்வுகளில் இருக்கக்கூடிய JS கேகர், தீபக் மிஸ்ரா, NB லோகூர், PC கோஸ், NV ரமணா, இந்த அமர்வு மிக தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால. இது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சரவின் தனிப்பட்ட இறுதி முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் தான். இஸ் நாட் above the constitution, இஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். மிக அழகா சொல்றாங்க. இவர் அரசு சட்டத்துக்கு மேலானவர் அல்ல, அரசு சட்டத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அமைச்சரவின் தனிப்பட்ட இறுதி முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் அல்ல, கட்டுப்பட்டவர் தான். தனித்த கண்ணோட்டத்துடன் செயல்பட முகாந்திரம் இல்லை, இவர் தனியாக செயல்பட முடியாது. அடுத்து ஒன்று சொல்றார், அமைச்சரவை தீர்மானத்தை ஆளுநர் வைத்து ஒன்றிய அரசை முடக்கி கொண்டிருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. தமிழக ஆளுநர் தனிப்பட்ட அதிகாரத்தில் செயல்படுகிறார் என்றால் அவர் ஆளுநரா அல்லது நியமிக்கப்பட்டவரா? கேட்கிறாரு உச்ச நீதிமன்றம் கடந்த ஆண்டு கேட்குது. மாநில அரசு எடுக்கும் இந்த முடிவுக்கு எதிராக ஆளுநர் தனிப்பட்ட செயல்பாடு என்பது கூட்டாட்சி முறையான
கட்டமைப்புக்கே எதிராக இருக்கிறது சொல்லிவிட்டு மோசமான ஒரு முன் உதாரணம் இருக்குன்னு சொல்லிட்டு யார் நீதிபதிகள் சொல்றாங்கன்னா எல் நாகேஸ்வர ராவ், பி.ஆர். கவாய் அப்படிங்கிறவங்க 22ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அருணாச்சல பிரதேசலையும் அது போல கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா சட்டமன்றங்கள் இயற்றும் சட்ட முன்மொழிவுகளுக்கு ஆளுநர் காலதாமதமின்றி ஒப்புதல் கொடுக்கணும். அது வேக, அதாவது ஏன் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுதான் கால வரையறை தான் இல்லையே சார். அதனால தானே அவர் அப்ப அங்க அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு? அப்ப ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றுறீங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு ஆளுநர் வச்சுக்கிட்டு இருப்பாரா? அந்த ஆளுநருக்கு அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. இப்ப அவர் சொன்னது என்ன, அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுங்கன்னா, இந்த பாருங்க, ஒரு அசன்ட், ஒரு பில்ல நீங்க நிறைவேற்றி அனுப்புறீங்க, மசோதா என்ன சொல்லுது? அசன்ட், அந்த ஒப்புதல் கொடுக்கணும். அடுத்து வித் ஹோல்ட் த அசன்ட் ஆர் reserve the bill for consideration of the president or retains the bill if not a money bill for reconsideration with is necessary the message it is returns the bill if it not money bill is to be done as soon as possible. இந்த வார்த்தை நீங்க போடுங்க, as soon as possible. அப்பனா விரைவில் முடிவெடுக்கணும். அதைத்தான் ஆசிரியர் வீரமணி மிக தெளிவாக அவர் வழக்கறிஞர் என்ற முறையில் பேசும்போது சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் அணி மிக தெளிவாக வாதாடியது. இதை எதிர்த்து இந்த மாதிரி இவங்க எடுத்த முடிவை எடுத்து தான் உச்ச நீதிமன்றத்தில் இப்ப கேட்டிருக்க நம்ம தமிழ்நாடு அரசு நியமிக்கப்பட்டிருக்க வழக்கறிஞர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆகவே இவர் தனித்து முடிவு எடுக்க முடியாது, இது போன்று செயல்படாமல் இருக்க முடியாது. அப்படி என்றால் யார் எதுக்கு எலெக்டட் பாடி எதற்காக வர வேண்டும்? அதுதான் அவங்க மிக தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். நீதிபதிகளே இதில் முடிவு எடுக்கிறதுக்கு 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றா ஒன்றிய அரசு, என்ன சொல்றா ஆளுநர் பத்தி, என்ன சொல்ற இந்த ஆளுநர் என்ன செய்யறார் கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குடியரசுத் தலைவர் எப்ப முடிவை சொல்லுவார் அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்காங்க. திரு சிந்தன், இப்போ ஏற்கனவே தமிழ்தாசன் சார் நிறைய வழக்குகள் சொன்னாங்க. இதுல எல்லாம் உச்சநீதிமன்றம் அல்லது மற்ற நீதிமன்றங்கள் எல்லாம் ஆளுநர் தொடர்பான வழக்குகளில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதையெல்லாம் ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றங்கள் பதிவு செய்திருக்கின்றன, அவரை கண்டித்திருக்கின்றன, எல்லாத்தையுமே அவர் சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த தீர்ப்பையும் பார்த்தீங்கன்னா, கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா, ஆளுநருடைய தலையில் ஓங்கி குட்டியது போன்ற ஒரு தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, எத்தனை முறை இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த வழக்கே இறுதியானதாக ஒரு முடிவுக்கு வருமா, அல்லது இது போன்ற இன்னும் பல வழக்குகளுக்கான ஒரு சூழல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, தமிழ்நாடு நடத்திட்டு இருக்கிற போராட்டம்ங்கிறது ஒரு மாநில உரிமை என்கிற ஒட்டுமொத்த போராட்டத்தோட இணைஞ்சது. நான் இப்போ ஆளுநர்ங்கிறது தனிநபர் கிடையாது. பிரதமர் மோடியுடைய விருப்பத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா பிரதமர் மோடியுடைய விருப்பத்தின்படி அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம்ங்கிற முடிவை தமிழ்நாடு உள்ளிட்டு தெளிவான அரசியல் முடிவெடுத்த மாநிலங்கள் தான் பின்னுக்கு தள்ளி வச்சிருக்கோம். நம்முடைய முன்கையெடுப்பு இல்லாம இங்க தமிழ்நாடு போல ஒரு மதசார்பற்ற ஒரு பெரும் அணி அமையாம இன்றைக்கு ஒரு 400க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையை பாஜக மீற வேண்டும், அதை கடக்க வேண்டும் அவங்க நினைச்சதை சாதிச்சிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஒரு விஷயம். அப்ப ஆளுநருங்கிறவர் பிரதமர் மோடியுடைய எக்ஸ்டென்ஷன் தான். ஏன்னா அவருக்கான காலம் தாண்டியும் அவர் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஆளுநருடைய முடிவுகள் அரசியல் முடிவுகள், அது அரசமைப்பு சட்டம் சார்ந்த முடிவுகள் அல்ல. மாறாக அரசமைப்பு சட்டம் அது எழுதப்பட்ட காலத்தில் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர்கள், நாட்டை நேசிக்கிறவர்கள், எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தையும் ஜனநாயகத்தையும் குறைத்து மதிப்பிடாதவர்கள் ஆளுநர்களாக வருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு 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 கிரே ஏரியாஸோட கொஞ்சம் விளக்கமான ஒரு விசாலமான இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்க உங்க கழுத்துல கயிறு கட்டி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வாங்கங்கிற அளவுக்கான சுதந்திரத்தை. ஏன்னா இந்த ஜனநாயகத்துல ராஜாக்களுக்கு இடம் இல்லை. ஆனா ராஜா மாதிரி ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்கன்னா அவர் ஜனநாயகத்தை மதிப்பாருங்கிறதுக்கு தான். ஆனால் தன்னுடைய அரசியல் முடிவுகளை செயல்படுத்துவதற்கு அந்த எல்லை அவர் பயன்படுத்திக்கிட்டாருங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம விவாதத்துல குறிப்பிடப்பட்ட போலவே எந்த விஷயத்தில் அவர் முடிவெடுக்காமல் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, சில முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார் என்பதும் அவருடைய அரசியல் உள்நோக்கத்தை காட்டுது. குறிப்பா என்னதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உடைஞ்சு போச்சுன்னு அவங்க சொன்னாலும் இன்றைக்கும் விஜயபாஸ்கர் அவர்களையும்
இது குட்கா வழக்குல விஜயபாஸ்கரையும் அதே மாதிரி ரமணாவையும் விசாரணையிலிருந்து பாதுகாத்து சிபிஐ விசாரணையிலிருந்து பாதுகாப்பது ஆளுநர் தான். ஊழல் வழக்குகள்ல இருந்து விசாரணையிலிருந்து பாதுகாப்பது ஆளுநர் தான். ஆளுநர் அனுமதி கொடுக்காம தான் இத்தனை மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அந்த விசாரணைகள் எல்லாம் இழுத்தடிக்கப்படுது, பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆளுநர் என்பவர் அரசியல் ரீதியாகத்தான் செயல்படுறார். இன்றைக்கு நீதிமன்றம் கூட்டியிருப்பது கூட ஒரு விதத்துல இந்த நீதிமன்றம் சில விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அவங்க எழுப்பி இருக்கிற முக்கியமான கேள்விகளுக்கு பிறகு ஒரு அஷூரன்ஸா அவங்க நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. சரியற்றவை ஒரு சட்டத்தில் எது சரியில்லை என்று ஒரு கருதலாம் என்பதற்கான விளக்கம் இல்லாமல் இருந்தது. இனி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல அதை கொடுக்க இருக்கு. எனவே நிச்சயமாக தமிழ்நாடு போட்டு இருக்கிற இந்த வழக்கு இந்தியா முழுவதும் ஆளுநர்கள் பல மாநிலங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக அல்லாத எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டா மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைக்கிற வகையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்ல கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அன்றைய ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு இடைஞ்சலை கொடுக்கிறது ஒன்றிய பாஜக அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் வந்து ஆளுநரை எதிர்த்து வந்து சட்ட போராட்டம் வரைக்கும் போறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற மாநிலங்களில் அது வந்து அந்த ஒரு இடம் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, அது அரசியல் உறுதி ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மாநில உரிமை பத்தின தெளிவான பார்வை இருக்கு, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாம் போட்டிருக்கிற வழக்கு நமக்கான வழக்கு மட்டும் அல்ல. அந்த விதத்துலதான் நான் சொல்ல வந்தேன், இந்த சரியற்றவைங்கிற வார்த்தைக்கான விளக்கம் தீர்ப்பில் வரும் என்று நீதிபதிகள் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதம் கூட எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அப்ப அந்த நம்முடைய தீர்ப்பை பயன்படுத்தி கொண்டு பல மாநிலங்கள் மாநில உரிமையை கோர முடியும். என்னன்னா நம்ம ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இங்கெல்லாம் வந்து இருந்தவங்களுக்கு, ஆட்சியில் இருந்தவர்களுக்கு நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல அவங்க ஆட்சியை இழந்துட்டு நிக்கிறாங்க. நாம் தமிழ்நாட்டை பாதுகாத்து தமிழ்நாடு அரசியல், அதாவது நம்ம வந்து அரசாங்கத்தை மட்டும் பாதுகாக்கணும்னு முயற்சி எடுத்தோம்னா அரசும் விழுந்துரும், அரசியலும் விழுந்துடும். தமிழ்நாடும் கேரளமும் வந்து அரசாங்கத்தை மட்டுமல்ல, இந்த மாநிலத்தின் அரசியல் தனித்துவத்தையும் பாதுகாக்க முயற்சி எடுக்குதுங்கிறதான் நம்ம தனிச்சு காட்டும். கண்டிப்பாக சிந்தன் நிறைவு கருத்தாக நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்தாசன் சார் ஒரு நிமிஷத்துல ப்ளீஸ். அதாவது இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூன்ஸ் பெஞ்ச், அதாவது அரசியல் நீதிமன்றம், இந்த மன்றத்தில் பேசும்போதே அப்பவே சொல்லியிருக்காங்க. பல்வேறு உறுப்பினர்கள் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து நீங்கள் ஒன்றிய அரசின் சார்பில் இந்த விதியை கொண்டு வரீங்க, இவங்க வந்து ஏவலராக இருப்பாங்க, இவங்க வந்து முகவர், கையால், கைத்தடி, பேசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி என்று அவங்க அந்த மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கையால் இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு, இவர்களுக்கு வேலை இல்லாதவன், அதாவது அவங்க கட்சியில் வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துறாங்க, தங்களுடைய கையால் வச்சு நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாகவே அன்றைக்கு பேசியிருக்காங்க. அப்படி பேசுறது மட்டும் இல்லை, இந்த ஆளுநர் பதவியை பற்றி அன்றைக்கு நேருடைய தங்கை பண்டிட் அவர்கள் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க இருந்தவங்க தான். இது ஆளுநர் பதவியை ஏற்க தூண்டுதல் முழு காரணமே என்னன்னா, நிறைய சம்பளம் வாங்கலாம், வசதியை அனுமதிக்கலாம் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. நொந்து போன அரசியல்வாதிகளுக்கு இது கொடுக்கறது தான் இந்த பதவி என்று மிக தெளிவாக அந்த அம்மா சொல்லுது. அதனால தான் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இதே மட்டும் கலைஞர் வந்தவுடன் மாநில சுயாட்சி கேட்டார், அண்ணாவினுடைய அந்த கோரிக்கையை எடுத்தார். அப்படி எடுத்த போது தான் நீதிபதி அன்றைக்கு வந்த ராஜமன்னார் தலைமையில் குழு போட்டார். அதே போல நீதிபதி சர்க்காரியா கமிஷன் அது ஒரு குழு கொடுத்துருக்கு, அறிக்கை கொடுத்துருக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள் பற்றி. 1974 கலைஞர் இப்படி செஞ்சார். ஜோதி பாஸ் என்ன பண்ணார்னா, மேற்கு வங்கத்தில் அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார், இது இந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் பற்றி அதில் வருது. அதே போல் NT ராமராவ் அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் மாநாடு நடந்துச்சு, அந்த மாநாட்டினுடைய அறிக்கை தீர்மானம் இதுதான். அது போல பருக் அப்துல்லா ஸ்ரீநகர் மாநாட்டில் அவர் ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றினார். நீதிபதி வெங்கடாசலம் ஐயா என்று சொல்லக்கூடியவர் அந்த குழு பரிந்துரை கொடுத்திருக்கு. கர்நாடகத்தினுடைய முதல்வர் இருந்த ராமகிருஷ்ணன் எக்டே அவர் இந்த தீர்மானத்தை போட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதை போல பூஞ்ச் என்ற முன்னாள் நீதிபதி அவரும் அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, மாநிலத்தினுடைய ஆளுநரை பற்றி அதை சொல்லுது. அவங்கெல்லாம் வந்து மாநில உரிமைகளை மறுக்கக்கூடாது, மாநிலத்தினுடைய சுயாட்சி கேட்கணும், பேசப்படணும் என்று மிக தெளிவாக இருக்கு. ஆகவே மாநில சுயாட்சி என்பது முக்கியமானது. இந்த ஆளுநர் வந்து ஆட்டுக்கு தாடி எப்படி முக்கியம் இல்லையோ, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று அண்ணா மிக அழகாக அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்பொழுது நம்ம கொள்கை. பார்ப்போம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நன்றாக அமையும் என்று
மாநில உரிமைகள் பறிக்கப்படாது என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நீங்க சொன்ன மாதிரி அதாவது ஏற்கனவே ஆளுநருக்கு எதிரான ஒரு போக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு, இந்தியா முழுவதுமே பல மாநிலங்களில் இருந்திருக்கிறது. அது மீண்டும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலகட்டம். அனுமந்தையா குழு போட்டிருக்கு 1965 அனுமந்தையா மொரார் தேசாய் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் கூட அந்த குழு அறிக்கை கொடுத்துருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நிறைவேற்றணும். சரி, நேரம் இல்லை, சுருக்கமா ஒரே நிமிடத்துக்குள்ள நீங்க சொல்ல முடிஞ்சா உங்களுடைய கருத்தை சொல்லலாம் ப்ளீஸ், முடிக்கலாம். சமஸ்கிருதத்திலிருந்து தான் கலாச்சாரம் தொடங்குகிறது. அதே போல் சனாதன தர்மத்தை பற்றியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியிலே பேச தெரிந்த ஆளுநருக்கு இரும்பின் காலமே தமிழகத்திலிருந்து தான் பிறக்கிறது என்று சென்ற வாரம் முதல்வர் அறிவித்தும் கூட அது குறித்து இன்று வரையிலே ஆளுநர் மாளிகையிலிருந்தும் RN ரவி அவரிடம் இருந்தும் ஒரு தமிழ் மொழியை பற்றி, தமிழர்களுடைய பெருமைகளை பற்றி இன்று வரை ஒரு அறிக்கை கூட வரவில்லை. முழுமையாக இவர் RN ரவி இல்லை, RSS ரவி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார். விரைவாக, கூடிய விரைவிலே குடியரசுத் தலைவர் அவர்கள் இவரை திரும்ப பெற வேண்டும், நிச்சயமாக இவரை திரும்ப பெற்று நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று என்னுடைய இறுதி கருத்தாக நிறைவு செய்தேன். நன்றி 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 திரு ரஜினி. எப்பொழுதுமே தமிழ்நாடு அரசு தொடுக்கின்ற வழக்குகளும் நடத்துகின்ற சட்ட போராட்டங்களும் அப்படிங்கிறது இந்தியா முழுமைக்குமே பலனை பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வழக்கும் இந்த சட்ட போராட்டமும் அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள்லாம் முடிச்சிருக்கீங்க. நன்றி. உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.